முட்டுச்சந்துல இருக்கிறது தாவிகா தொண்டர் வரைக்குமே ஃபுல்லா அப்படியே போதையில, வெற்றி போதையில, அந்த கழிப்புல மிதப்புல மறந்துகிட்டு இருக்கிறாங்க. திருச்சியில பேசும்போது சொல்றாரு, இவ்வளவு வாக்கு அளிச்சிருக்கிறீங்க, என்ன இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஓட்டு போட்டுனா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அந்த ஃபீலிங் இருக்குதுல்ல, அந்த ஃபீலிங்க அனாலிசிஸ்க்கு உட்படுத்தணும், ஆய்வுக்கு உட்படுத்தணும். அந்த விஜய் அலை அப்படின்றது ஏன் நம்ம வந்து தமிழ்நாடு அளவுல ஒரு சுனாமி மாதிரி அப்படி அந்த வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்தினதான் பிரச்சார டயத்துல. அந்த மாதிரியான ஒரு நிலையை ஏன் கொண்டு வர முடியல? அப்போ நம்ம அணுகுமுறையில என்ன கேப்ஸ் இருந்தது? இது எல்லாத்தையுமே அவங்க அட்ரஸ் பண்ண. விஜய் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்ற அதுல இருந்து அதற்கு நேர் மாறா இங்க வேற ஒரு இம்ப்ரெஷனை கட்சியை பற்றி கொடுக்குது பாத்தீங்களா. அந்த விதத்துல இந்த மாற்றுக் கட்சியினர் எல்லாம் வந்து சேர்றது தாவிகாவிற்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். ஆனா அடுத்து வரப்போற உள்ளாட்சி தேர்தல், அந்த தேர்தலுக்கு கேண்டிடேட்ஸை ஃபீல் பண்ணணும். அதுக்கு அது வரும்போது யார் யாரெல்லாம் தாவிகா கட்சியினுடைய சார்பாக விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய சார்பாக போட்டியிடுவார்கள் அப்படின்ற தீர்மானிக்க வரும் இல்லையா, அப்போ வந்து பிரச்சனை வரும். இதுதான் நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். இந்த வெளியில இருந்து வர்றாங்க இல்லையா, அவங்கள ஒரு கட்டுக்குள்ளதான் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா அது அந்த கட்சிக்குமே நல்லது கிடையாது. நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, இப்ப இந்த கட்சியில இருந்து வெளியில இருந்து வர்றவங்களுக்கு தனியா ஒரு அமைப்பவே உருவாக்கிடலாம். ஒரு விங்கு, மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் பிரிவு அப்படி ஒன்ன வச்சு அவங்களுக்கு அதுல தனியா நீங்க வந்து பதவிகளை கொடுக்கலாம். இவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இப்ப நான் போறேன் அப்படின்னு காவடி எடுத்துக்கிட்டு போறேன், தீச்சட்டியை எடுத்துக்கிட்டு போறேன், சாமி கும்பிட போறேன் அப்படின்றாங்கன்னா அது எவ்வளவு போலித்தனமான பொய்யான ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அது. இப்ப மத்த கட்சியெல்லாம் பத்தி பார்த்தோம். தாவிகா வந்து வெற்றி கழிப்புல வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்குமே வந்து பெரும்பான்மைங்கிறது கிடைக்கல. இந்த 108 தொகுதியில மட்டும் ஜெயிக்க முடிஞ்சு, மற்ற தொகுதியில ஜெயிக்க முடியல அப்படிங்கிற காரணங்களே அவங்க ஆய்வு செய்யணும் தானே. ஆனா அவங்க வந்து வெற்றி கழிப்புலதான் இன்னுமே வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட பத்தி யாருமே பேசல. நீங்க அதை தொடங்கி இருக்கிறீங்க, உண்மையிலே உங்களை பாராட்டணும். இந்த சிந்தனை. ஏன்னா தாவிகாவை பொறுத்த மட்டும் இல்ல, அவங்க எல்லாருமே வெற்றி கழிப்பு மட்டும் இல்ல, பயங்கரமான ஒரு கொண்டாட்டம் மிதப்புல இருக்கிறாங்க. அது ஒரு போதை, வெற்றின்றது ஒரு போதை. அந்த போதையில இருக்கிறாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும், அடிமட்டத்துல இருக்கிறவங்க வரைக்கும், கிராமத்துல நூக்கன் கார்னர்னு சொல்ற பாத்தீங்களா, அந்த அது முட்டுச்சந்துல இருக்கிறது தாவிகா தொண்டர் வரைக்குமே ஃபுல்லா அப்படியே போதையில, வெற்றி போதையில, அந்த கழிப்புல மிதப்புல மறந்துகிட்டு இருக்கிறாங்க. இது சப்சைட் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா அங்கங்க அந்த எக்ஸசஸ் எல்லாம் நடக்குது. இந்த வெற்றி அப்படின்றதுனால அந்த அதிகாரம் நான் வந்துச்சு, யாரு தெரியுமா அண்ணா அப்படின்னு அந்த அந்த தெனா வெட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகுறதுக்கு, சகஜ நிலைக்கு திரும்புறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இது ஓரளவுக்கு இதை ஹனிமூன் பீரியட்னு வச்சுக்கிறோமே. இந்த ஹனிமூன் வந்து தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. இந்த இது கொஞ்சம் சகஜ நிலைக்கு வரணும். அப்படி வந்த பிற்பாடு அவங்க செய்ய வேண்டியது அடுத்து இந்த ஹனிமூன் பீரியடையும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிடக்கூடாது. அது ரொம்ப கெட்ட பேராகி போயிருப்பா. ஏற்கனவே நம்ம டிபாப் 4லயே நம்ம பார்த்தோம், 4ல அந்த சர்வேல நம்ம பார்த்தோம். அந்த கசப்பு உணர்வு தலை தூக்கி அதிகமாகிக்கிட்டு வருது. அது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, அதனால கூடிய சீக்கிரமே அவங்க வந்து இந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணணும். அதாவது வெற்றின்னு இது சொல்றதா, தோல்வின்னு சொல்றதா, அது முதல்ல பார்க்கணும். ஏன்னா விஜய் அந்த பேசும்போதே, திருச்சியில பேசும்போது சொல்றாரு, இவ்வளவு வாக்கு அளிச்சிருக்கிறீங்க, என்ன இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஓட்டு போட்டுனா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அந்த ஃபீலிங் இருக்குதுல்ல, அந்த ஃபீலிங்க அனாலிசிஸ்க்கு உட்படுத்தணும், ஆய்வுக்கு உட்படுத்தணும். கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற பாத்தீங்களா. ஏன் கொடுக்கல? அவங்க கொடுத்தும் கிடைக்காம போயிடுச்சா, இல்ல அவங்க கொடுக்க விரும்பி கொடுக்காம விட்டுட்டாங்களா, இல்ல டெலிபரேட்டா இல்ல கொடுக்க கூடாதுன்னு கொடுக்கலையா,
இல்ல அப்படி கொடுக்க வந்தவங்கள வேற யாரும் குறுக்க வந்து தடுத்தாங்களா? இதெல்லாம் முக்கியமான கேள்விகளுங்க. இந்த கேள்விகளை கேட்கணும், அவங்க தாவேக்கா கேட்கணும். அப்படி கேட்கிற இது ஒரு ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த ஆட்சிய நிலைப்படுத்தணும், அதாவது ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக முயற்சிகள் நிறைய பண்றாங்க. இந்த கூட்டணிக்கு கட்சிகளை கொண்டு வந்தது, அப்புறம் அந்த அதிமுகவுல இருந்து கொஞ்சம் பேரை கொண்டு வந்தது, அவங்கள ரிசைன் பண்ண வச்சது, அமமுகவுல இருந்து ஒருத்தர் வந்து கட்சியை விட்டுட்டு வந்தது. இந்த வேலைகள்லாம் நடக்குது. இதெல்லாமே ராஜதந்திரத்துல போயிடும், சாணக்கியத்தனத்துல போயிடும். இது ஒரு பக்கம் இருக்கு. அதாவது இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், இதை நியாயப்படுத்தல. ஆனா இது வந்து தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல்ன்றது அதிகாரம், அதிகாரத்தை கைப்பற்றுவது. அந்த அதிகாரம் ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தான் தர்மமா இருக்கு. அதுதான் இந்த அரசியல் நியதியாக இருக்கு. இந்த இதுக்குள்ள போய்கிட்டு நம்ம மத்த விஷயங்களை கொண்டு வந்து உழப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால இப்போ இது இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதோட நிறுத்திடாம இந்த பகுதியையும் அவங்க அட்ரஸ் பண்ணணும். அது ரொம்ப அவசியமான தேவையாக இருக்கு. ஏன் 108 இடங்கள்ல மட்டும் நம்ம ஜெயிச்சோம்? சில இடங்கள்ல கொஞ்சம் ரொம்ப பார்டர்ல தான் ஜெயிச்சிருக்கு. 1000 வாக்குகளுக்கு குறைவாக கூட சில இடங்கள்ல வாங்கி ஜெயிச்சிருக்கு. ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கூட ஜெயிச்ச நிலை இருக்கு. சில மாவட்டங்கள்ல முற்றிலுமாகவே நமக்கு எந்த இடமுமே கிடைக்கல. ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா 35 விழுக்காடு தான் வந்திருக்கு, 65 விழுக்காடு வரல. அப்போ எல்லாருமே எதிரிகள்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா, 65% உனக்கு எதிராக தானே இருக்கிறாங்க அப்படின்ற அதை குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அது கடுமையான விமர்சனமா சொல்றாங்க. அதாவது 65 விழுக்காடு மக்கள் விஜயை புறந்தள்ளி விட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் ஒதுக்கிட்டாங்க, அப்படின்னு பேசுறாங்க. இப்போ இது இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஏன் 35ல இருந்துச்சு, ஏன் அது 50 விழுக்காடு கொண்டு போக முடியல? இல்ல ஒரு அலையாக நம்ம ஏன் அதை கொண்டு போக முடியல? அந்த விஜய் அலை அப்படின்றது ஏன் நம்ம வந்து தமிழ்நாடு அளவுல ஒரு சுனாமி மாதிரி அப்படி அந்த வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்தினதுதான் பிரச்சார டயத்துல. அந்த மாதிரியான ஒரு நிலையை ஏன் கொண்டு வர முடியல? அப்போ நம்ம அணுகுமுறையில என்ன கேப்ஸ் இருந்தது? இது எல்லாத்தையுமே அவங்க அட்ரஸ் பண்ணணும். அப்படி பண்ணுன்றதுதான் அந்த தாவிக கட்சிய அத அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போறதுக்கான இதா இருக்கும். இப்போ வந்து இந்த இழுத்துக்க பறிச்சுக்கன்னு வாங்கி இருக்கிறது அப்படி இல்லாம அடுத்து வரப்போற தேர்தல்ல கம்ஃபர்டபுளா மெஜாரிட்டி, ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி, லேண்ட்ஸ்லைட் விக்டரி அப்படின்னு எல்லாம் வார்த்தைகள் சொல்றோம் பாத்தீங்களா? அந்த 1971 தேர்தல்ல கருணாநிதி கிடைச்ச வெற்றி லேண்ட்ஸ்லைட் விக்டரி, 1991 ஜெயலலிதாவுக்கு கிடைச்ச வெற்றி லேண்ட்ஸ்லைட் விக்டரி. இப்ப அந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைட் விக்டரி, 2/3 மெஜாரிட்டி, 234க்கு 200க்கு சீட்டு அப்படின்ற அந்த மாதிரியான வெற்றி, அப்படி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா அதை சாத்தியப்படுத்துறதுக்கு இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. இப்போ நீங்க சொன்ன டச் பண்ண அந்த பாயிண்ட். அடுத்தபடியா வந்து இந்த வாரம் தோறும் சனிக்கிழமைகளில் மாற்று கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் எம்பிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிட்டு தாவேக்கால வந்து இணையறது ஒரு நிகழ்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்துட்டு அந்த இணை விழா நடந்துட்டு இருக்குது. மாற்று கட்சியில இருக்கவங்க எல்லாம் போய் இணையறாங்க. இந்த மாற்று கட்சியில இருந்து போய் இணையறதுங்கிறதுனால தாவேக்காவுக்கு பலமா பலவீனமா? அதாவது உடனடியா நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு பலம் மாதிரி தெரியுது, ஒரு தோற்றம். அதாவது ஏன்னா ஒரு பக்கம் இந்த கவர்மெண்ட் அப்படியே அன்ஸ்டடியா நிக்குது. அது நாற்காலியில 3 கால் தான் உறுதியா இருக்கு, ஒரு கால் இல்ல, அது எப்ப வேணாலும் நழுவலாம் அப்படின்ற நிலையில இருக்கும்போது அந்த 4வது காலை பிக்ஸ் பண்ண வேண்டிய நிலையில தான் தாவிகா இருக்கு. இது ஆட்சியை பொறுத்த மட்டும். ஆனா மக்கள் மத்தியில ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதுக்கு அப்படியெல்லாம் நாங்க ஒன்னும் அப்படி தடுமாறிக்கிட்டு எல்லாம் இல்ல. இங்க பாரு, இப்ப தாவிகா நோக்கித்தான் படைப்படையா மக்கள் வந்து காவடியை தூக்கிட்டு வர்றாங்க. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடின்ட்டு இந்த விதவிதமான காவடிகளை தூக்கிட்டு விதவிதமான ஆட்கள் எல்லாம் வர்றாங்க பாரு. எம்எல்ஏஸ் வர்றான், எம்பிஸ் வர்றான், இது இப்ப கட்சி நிர்வாகிகள் வர்றாங்க. கணக்கே இல்லைங்க. தொழிற்சங்கத்தில இருந்து அந்த நிர்வாகிகள் அவங்க அப்படி கூண்டோட கலைச்சி விட்டுட்டு வர்றாங்க. அமேசிங். நீ பாரு, அந்த மாதிரி தாவேக்கா இருக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் வீக்கா இருக்கிறோன்றத ஆஃப் செட் பண்றதுக்கு, அதை மறைக்கிறதுக்கு, அதுல இருந்து கவனத்தை திருப்புறதுக்கு இது உதவியாக இருக்கு கண்டிப்பா. இப்போ
அதாவது பனையூர் கட்சி அலுவலகம் கேட்டு பூட்டி தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி தவம் காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மக்களை பாருங்களேன். ஐயோ, எப்படா இது? அது நம்ம பாக்குறவங்களுக்கே இவங்க மேல பரிதாபப்படுறதா, இல்ல தாவேகாவினுடைய அந்த இத நினைச்சு பெருமைப்படுறதா? இப்போ ஒரு ஒரு பெரிய இதுவே நடந்துகிட்டு இருக்குங்க. இது இது புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் அங்க நடந்துகிட்டு இருக்கிறது. ரோட்ல காத்துக்கிட்டு கிடக்குறான் கட்சியில சேர்றதுக்கு. யாரு அப்படின்னு பார்த்தா, முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர். என்னங்க இது? அப்ப இப்ப நமக்கே சொல்லும் போதே இவ்வளவு வியப்பும் அதுவும் வருது பாத்தீங்களா? அப்போ இது 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 வந்து வீக்கா இருக்கு. விஜய் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்ற அதுல இருந்து அதற்கு நேர் மாறா இங்க வேற ஒரு இம்ப்ரெஷனை கட்சியை பற்றி கொடுக்குது பாத்தீங்களா? அந்த விதத்துல இந்த மாற்றுக் கட்சியினர் எல்லாம் வந்து சேர்றது தாவிகாவிற்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். ஆனா கட்சி அமைப்பு, கட்சியினுடைய செயல்பாடு, கட்சியினுடைய எதிர்காலம், அடுத்து வரப்போற உள்ளாட்சி தேர்தல், அந்த தேர்தலுக்கு கேண்டிடேட்ஸை ஃபீல் பண்ணணும். அதுக்கு அது வரும்போது யார் யாரெல்லாம் தாவேகா கட்சியினுடைய சார்பாக, விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய சார்பாக போட்டியிடுவார்கள் அப்படின்ற தீர்மானிக்க வரும் இல்லையா? அப்போ வந்து பிரச்சனை வரும். இதுவே தாவேகா, நம்ம சுருக்கமா சொல்லிடுறேன். தாவேகான்றது விஜய் அவரை மையமாக வைத்து அவருக்காகவே உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய அவருடைய ஆத்மார்த்தமான ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், அவருக்காக எதையும் செய்யக்கூடியவங்க, அவங்களால கட்டமைக்கப்பட்ட உயிரோட்டம் உள்ள வேரோட்டம் உள்ள அமைப்பு. இதுல வந்து இந்த லைஃப் பிளட் என்ன அப்படின்னா அந்த ரசிகர்கள், விஜய்க்காக இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ரசிகர்கள். இப்ப இதுதான் ஒரு மரமாக வருது. இப்படி ஒரு மரமா வந்துருச்சு இன்னைக்கு தாவேகா அப்படின்றது. இப்போ வந்த பிற்பாடு அது காய்ச்சி கனிகள்லாம் கொடுக்கிற நிலைக்கு வருது. இன்னும் கிளை விட்டு பரப்பணும். இது வந்து அந்த மரம் அல்லது தோப்பா வச்சு அது வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈல்டு வந்திருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெளியில இருந்து மத்த மரங்கள்ல இருந்து ஒட்டை எடுத்துட்டு வந்து வெட்டி அதுல இருந்து பிரான்ச்சஸ் வெட்டிட்டு வந்து இதுல ஒட்டு போடுறீங்க. ஒட்டு போடுவோம் தெரியுமா? அந்த ஒட்டு செடிகள்லாம் உருவாக்குவாங்க இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த இதுல. சோ அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து இதுல ஒட்டு போடுறாங்க. இப்படி ஒட்டு போட்டு அப்படியே ஒரு மரத்தை நீங்க வந்து எந்த அளவிற்கு கொண்டு போக முடியும்? இப்படி ஒட்டு போடுறது ஒரு அளவா ஒட்ட போட்டீங்க அப்படின்னா அதை பார்க்க முடியும். அது வந்து பெட்டர் ஈல்டு கூட கொடுக்கலாம். ஆனா எல்லாமே ஒட்டாவே போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த உண்மையிலேயே உள்ள இந்த மரம் யாரு, இந்த ஒட்டா வந்தது யாரு, எது தாவேகாவினுடைய கனி, எது வெளியிலிருந்து வந்து தாவேகாவில் இணைந்து அந்த ஒட்டு போட்ட அந்த கனி அப்படின்றதுல எல்லாம் பிரச்சனைகள் வரும். அந்த ஐடென்டிட்டியில குழப்பங்கள் வரும். இப்போ இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும்போது என்ன ஆகும்னா, இப்ப நம்ம அரசியல்ல ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசுறோம். விஜய்க்காக உயிரை கொடுக்கறத பற்றி மட்டும் நம்ம பேசல. அரசியல்னு வந்துருச்சு. அப்போ ஆட்சி அதிகாரம்னு வரும்போது ஒரு மாரல் இதுபடியே ஒரு அறநெறிப்படியே யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த விஜய்க்காக வந்து நிக்கிறான் பாத்தீங்களா, அவருக்கு அடிமை சேவகம் பண்ணுவதற்கு, அவரை தொழுவதற்கு, அவருக்காக எல்லாமே வந்துட்டு அவருக்காகவே இருக்கக்கூடிய அளவுல வர்றாங்க இல்லையா, ஆண்களும் பெண்களும். இப்ப அவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கதான் பிரச்சனை வரும். இப்ப இந்த தேர்தல்ல ஓரளவுக்கு ஏதோ சமாளிச்சுட்டாங்க. இந்த கேண்டிடேட் 234 பேரு செலக்ட் பண்ணதுல கடைசி நிமிஷம் வரைக்குமே இருந்து அதுலயுமே கூட 100க்கு மேற்பட்ட ஆட்கள் வெளியில இருந்து வந்தவங்க. ஆனா அதுல உள்ள கட்சியில இருந்தவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் அகாமடேட் பண்ணதுனால பெரிய அளவுல இது இஷ்யூ ஆகல. ஆனா அந்த உள்ளாட்சி தேர்தல்னு வரும்போது அதுல போட்டியிடுறதுக்கு எல்லா ரசிகர்களுமே தயாரா இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லயுமே. ஏன்னா வார்டு மெம்பர் ஆகுறதுக்கு அதுக்கு என்ன பெரிய இது தேவைப்படும் இல்லையா?
அப்போ அப்படி வரும்போது ஒவ்வொரு தெருவுலையுமே விஜயனுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, பரம்பரை ரசிகர்கள் இருக்கிறாங்க, 20 வருஷம் 30 வருஷமா ரசிகரா இருக்கிறவங்க. இப்போ இன்னைக்கு அதே தெருவுல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, மாஜி எம்எல்ஏ, மாஜி எம்பி, மாஜி வட்டம், ஒன்றியம், அது இது whatever, அந்த இது எல்லாமே அங்க இருப்பாங்க. அதாவது ஒட்டு போட்ட ஆட்கள், அது ஒட்டு போடுறதுக்கு வந்த ஆட்கள், அவங்க வந்து இருப்பாங்க. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன வரும்? ஸோ அந்த பிரச்சனை ஒண்ணு வரும். அடுத்தது என்னன்னா, இதுதான் நான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். இந்த வெளியில இருந்து வர்றாங்க இல்லையா, அவங்கள ஒரு கட்டுக்குள்ளதான் வச்சுக்கிறணும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸஸா போயிடுச்சு அப்படின்னா அது அந்த கட்சிக்குமே நல்லது கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே விஜய் மீது உள்ள பற்றுனால எவனுமே வரலைங்க. நிச்சயமா சொல்றேன். இப்ப வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே விஜய், நான் செங்கோட்டையன்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்து இந்த தாவிகாவிற்கு வந்தவங்க எல்லாரும் விஜய்க்காக வந்தவங்க கிடையாது. அது விஜய் நம்பலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு ஈஸியாவெல்லாம் அவரை முட்டாளாக்கிட முடியாது. அதனால அவருக்கு தெரியும் இவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கிறாங்கன்ட்டு. இப்ப வர்றவங்களுமே எதுக்காக வர்றாங்கன்றது அவருக்கு தெரியும். அதனால அவங்க அந்த இடத்துலதான் வைக்கணும். இப்ப சில நாடுகள்ல எல்லாம் நீங்க பாருங்களேன், இந்த வெளியில இருந்து வந்தவங்க அந்த நாட்டுல போயிட்டு நிறைய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாவே, அமெரிக்கா, கனடா, இதெல்லாம் நீங்க பாருங்க, அந்த வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் அது வர்றதுக்காக அதை வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அதை நம்ம கண்கூடா இப்ப பாக்குறோம். அந்த மாதிரி தான் இதுவுமே, கட்சியுமே வெளியில இருந்து வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கட்சிக்குள்ள பிரச்சனைகள் தான் வரும், உட்கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வரும். அதனால ஒரு லிமிட்டை போட்டணும். நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, இப்ப இந்த கட்சியில இருந்து வெளியில இருந்து வர்றவங்களுக்கு தனியா ஒரு அமைப்பவே உருவாக்கிடலாம். ஒரு விங்கு, மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் பிரிவு, அப்படி ஒன்ன வச்சு அவங்களுக்கு அதுல தனியா நீங்க வந்து பதவிகளை கொடுக்கலாம். இப்ப இந்த இளைஞர் அணி, பெண்கள் அணி, மகளிர் அணி, அப்படி எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி மாற்று கட்சியிலிருந்து வந்த ஒரு அணி அப்படி போட்டீங்கன்னா நீங்க பேரலாவே அவங்களுக்கு புறாம இந்த போஸ்ட்களை கொடுத்து இதை பண்ணி எல்லாத்தையும் அதை செஞ்சுக்கிற முடியாது. பேரல் ஒரு அமைப்பாக வரும் இல்லையா? அப்படி ஒரு யூனிட் ஆரம்பிச்சு விட்டுட்டா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போறாங்கன்னாக்க கட் பண்ணி விட்டுலாம், போங்கடா அப்படின்ட்டு. ஒரு இளைஞர் அணி மாதிரி மாற்று கட்சியிலிருந்து வந்த ஒரு அணி, அப்படி ஒரு அணி ஆரம்பிச்சா, சப்போஸ் விஜய் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கும் பயங்கரமான கூட்டம் வந்து சேர்ந்துருங்க. நிறைய பேரு இப்ப பாருங்களேன், நம்ம சொன்னோம் முதல்லயே, இவங்க அந்த சஜஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீங்க பாருங்க, அங்கிருந்து ஒரு படையெடுப்பு இருக்கும், ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவங்க அதே சமயத்துல தாவேகா ஐடென்டிட்டி இருக்குது பாத்தீங்களா, அதுல தாக்கத்தை ஏற்படுத்தாம கூட அரவணைச்சுக்கலாம். இவங்க வெளியில இருந்து வந்தவங்கள அவங்க இடத்துல வச்சு அப்படியே அவங்கள நம்ம தாவேகா அரவணைச்சுக்கிறோம். ஆனா அவங்க ஒருபோதும் தாவேகாவுடைய உயிர் மூச்சாக மாற முடியாது. ஏன்னா இதுல வந்தவங்க எல்லாம் நீங்க பாருங்க, உதாரணமா இது விஜய் தரணி இன்னைக்கு போய் கட்சியில சேர போறாங்களா தாவேகாவுல. அந்த அம்மா எல்லாம் காங்கிரஸ்ல அத்தனை தடவை போட்டியிட்டு எம்எல்ஏ இருந்தவங்க, என்ன அந்த அதிகார பிரச்சனையில கட்சியை விட்டுட்டு காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய இன்னொரு கட்சிக்கு போகுது, பாஜகவுக்கு. அங்க போய் இருந்து அங்க அதிகார போட்டி, அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் என்ன, அவங்களுக்கு அங்க அவங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கல அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் அங்க தேர்தல் நிக்கிறதுக்கு இப்போ கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு, கடைசியில தோத்து போயிட்டாங்க. அங்க விட்டுட்டு சில ஆண்டுகள்லயே அங்க இருந்து இப்போ தாவிகாவுக்கு வர்றாங்க. இவங்க கொள்கை பிடிப்பு உள்ளவங்களா இருந்தா காங்கிரஸ்ல இருந்திருக்கணும். அப்ப கொள்கையை பத்தி இவங்க பேச முடியாது. தலைமைக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படி இருக்க முடியாது. ராகுல் காந்தி இல்ல மோடிஜி அப்படி யாராவது பண்ணாமலே எல்லாம் மோடின்ட்டு இருந்தாரு. இப்ப அவரு கட்சி தனியா வந்த பிற்பாடுமே கூட மோடின்னு தான் சொல்றாரு. அப்போ இவங்க தலைமைக்கு பிரமாணிக்கமா இருந்தாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்ப விஜய்க்கு வந்த உடனே இவங்க விஜய்க்கு பிரமாணிக்கமா இருந்துருவாங்களா, ஃபெய்த்ஃபுல்லா இருந்துருவாங்களா? நான் இந்த கட்சி மாற்று கட்சியில இருந்து வந்து எல்லாருமே கேட்கிறேன். மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக வந்துருக்கேன். மக்களோட என்னோட தேவை வந்து மக்களுக்கு தேவை, அதுக்காக தான் ஏங்க என்ன இது, சின்ன பிள்ளைங்க கூட நம்பாதுங்க. இப்ப இவங்க ஆளுங்க பூராமே இப்ப விஜய் தரணி அம்மா ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவங்க இல்லையா?
இப்போ இந்த தாவிகாவுல வந்து சேரக்கூடியவங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் எம்பிஸ் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் இந்த பதவியை வச்சுக்கிட்டு அடுத்து இவங்க இருக்கும்போது இந்த எம்எல்ஏ எம்பியா இருக்கும் போதெல்லாம் அவங்களுடைய கட்சி ஆட்சியிலே இருக்கு. இப்ப பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக ஆட்சியில தான் இருக்கு. அமைப்புக்குள்ள இருக்கும்போது இவங்களுக்குன்ட்டு கொஞ்சம் அதிகாரங்கள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் ஏன் பயன்படுத்தல? மக்கள் இதுக்காக பயன்படுத்தல. உண்மையிலேயே இவங்க அந்த எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் அந்த போஸ்ட்கள் எல்லாம் பயன்படுத்தி இருந்தா மக்கள் உங்களை கைவிட்டிருப்பாங்களா? கட்சியில இருந்து இப்ப அவங்க வெளியில வர வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குமா? மக்கள் கண்டிப்பா அவங்கள வந்து கைவிட்டிருக்க மாட்டாங்க. இவங்க யாருமே பதவியில இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யவே இல்ல. அதை அடிச்சு நம்ம சொல்லலாம். அப்படி செஞ்சிருந்தா மக்கள் வந்து அப்படியெல்லாம் ஈஸியா அந்த நன்றி உணர்வு இல்லாதவங்களெல்லாம் யாருமே கிடையாதுங்க. அவங்க வந்து யாரையும் அவ்வளவு லேசாவெல்லாம் கைவிட்டுற மாட்டாங்க மக்கள். அதனால இவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இப்ப நான் போறேன் அப்படின்னு காவடி எடுத்துக்கிட்டு போறேன், தீச்சட்டியை எடுத்துக்கிட்டு போறேன், சாமி கும்பிட போறேன் அப்படின்றாங்கன்னா அது எவ்வளவு போலித்தனமான பொய்யான ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அது. இந்த மாதிரி பேசுறவங்கள சொல்லிடணும், டேய் நீ வேண்டாம், அப்படி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கெல்லாம் இங்க வராது, எங்க கட்சிக்கு வராத, உனக்கு பதவி வேணும் அப்படின்னா அதை சொல்லிட்டு வா, எங்களால முடிஞ்சுன்னா உனக்கு ஒரு பதவியை கொடுக்குறோம். இல்ல உனக்காக நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, தனியா அவங்களுக்குன்ட்டு ஒரு அணியை ஆரம்பிச்சு விட்டு அதுல உனக்கு வந்து பதவிகளை கொடுக்குறோம், மக்கள் சேவை செய்யறதை பத்தி நீ பேசாத, அதை நாங்க பாத்துக்கிறோம், அதுக்குதான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், அதுக்குதான் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, நாங்க செய்வோம், நீ வந்து கூட இருந்து எங்களுக்கு வேலை செய்யறதுன்னா செய்யி, ஆனா உனக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான அதிகாரத்தை ஒருபோதும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டா அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா பரவாயில்லைங்க. அப்படி இல்லாட்டினா இந்த கொண்டு வந்து சேர்த்து விட்டது மாதிரி ஆகி போயிடும். அது கொள்கையிலையும் கிடையாது, கட்சியினும் கிடையாது, தலைமை மேல பற்றுனும் கிடையாது, எதுவும் மக்கள் மீது அந்த பற்று அந்த கமிட்மெண்ட் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே ஒரு சுயநலம், பதவி, பணம், சொத்து, அவ்வளவுதான், கொள்ளையடிக்கணும். இதுதான் பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கணும். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஓடுகாலிகள் அவங்கள வந்து கொண்டு வந்து சேர்க்கிறது கட்சிக்கு, எந்த கட்சிக்குமே நல்லது கிடையாது. இந்த ஓடுகாலிகள் அப்படின்னு சொன்னது நம்ம யார் குறிப்பிட்ட நபர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. நம்ம பொதுவாக இந்த அந்த போக்க நம்ம சொல்றோம். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போய் அடுத்தடுத்து கட்சி மாறிக்கிட்டே வர்றாங்க இல்லையா, அந்த போக்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். தனி நபர்களை குறிச்சு கிடையாது.